கிரே கலரில் சூப்பரான ஒரு ஈகோ ஒன்று நம்மள்ட்ட ஃபுல் ஃபிட்டிங்க்கு வந்திருக்கு. இந்த காரில் நம்ம என்னென்ன ஃபிட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த காரில் ஆல்ரெடி எல்லாமே ஃபிட்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டெலிவரி கொடுக்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருக்கோங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் காருக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் போட்டிருக்கேன். ஆல் ஓவர் இண்டியா நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காரில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் நம்ம பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரிமோட் லாக் இந்த காரில் 5 டோருக்கு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஈகோக்கு வெளியூர்லேருந்து எனக்கு கால் பண்ணுறவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. ஈகோக்கு ரிமோட் லாக் ஃபிட் பண்ண முடியாது, அது ஃபெயிலியரு, அது கரெக்டாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ப்ராப்பராக ஃபிட் பண்ணால் தாராளமாக ஃபிட் பண்ணலாம். நம்ம ரெகுலராக ஈகோக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். 5 டோர் பண்ணிகிட்ருக்கோம். ஈகோக்கு ஸ்லைடிங் டோரில் பார்த்தீங்கன்னா ஒயர் தொங்குற மாதிரியெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஈகோக்குன்னு தனியாக ஸ்லைடிங் டோர் சுவிட்ச் இருக்குது, அது போட்டு ப்ராப்பராக ஃபிட் பண்ணுவோம். ரெகுலராக நமக்கு வண்டி வந்துட்டுருக்கு, நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த கஸ்டமரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த காரில் எந்த இடத்துலையுமே ஒரு ப்ரொவிஷன் இல்லை. அதுக்கு எனக்கு ஒரு 2 ஸ்டாண்டு ஹோல்டர் மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால டோர் பேடில் நம்ம கீழே நம்ம அழகாக 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். உட்கார்றதுக்கும் எந்த இடைஞ்சலும் இருக்காது, கால் வைக்கிறதுக்கும் எந்த டிஸ்டர்ப் இருக்காது. இந்த காரில் செட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிலே காம்ப்ளிமெண்ட்டாக ஆஃபர் மாதிரி போட்டு சோனி செட்டு கஸ்டமர் ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டார். பேக் ஸ்பீக்கர் மட்டும் நம்ம நீட்டாக ஒயரிங் பண்ணி உட்டன் ரிங்கு போட்டு அழகாக ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் விக்ஸோனிக்கில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காரில் நம்ம எக்ஸ்ட்ரா சீட்டு எதுவுமே நம்ம ஃபிட் பண்ணலை. இந்த காரில் 2+1 சீட்டு எல்லா காருக்குமே நம்ம ஃபிட் பண்ணுவோம். இந்த காரில் ஃபிட் பண்ணலை. பேபி சீட்டும் நம்ம ஃபிட் பண்ணலை. இந்த கஸ்டமர் ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு வேண்டி இந்த காரு வாங்கினால அவருக்கு கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறனால சீட்டு இப்போதைக்கு தேவையில்லை, நெக்ஸ்ட்டு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஃப்ரண்ட் ஏசி வந்துடும். பேக்கில் உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு நல்ல ஒரு ஃபேனு மாட்டணும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஓம்னி ஈகோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் மெட்டலில் சைடில் மாட்டுவாங்க. இப்போ இந்த மாதிரி டைப்பான ஃபேன் வந்துருச்சு. இது நீங்கள் 170 டிகிரியில் 360 டிகிரிலலாம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இதில் 2 வால்யூமில் வரும் உங்களுக்கு. 1 2 அப்படி 2ஆக நீங்கள் ஃபேனுடைய ஸ்பீடு நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேக்கில் உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த ஃபேனை நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா நிறைய ரேட்டில் நிறைய பிராண்டில் கிடைக்கிது. நீங்களும் தாராளமாக ஃபிட் பண்ணலாம். சில ஈகோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாம்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபேனு மேக்ஸிமம் எடுத்து ஃபிட் பண்ணாதீங்க. ஸ்க்ரூ பண்ணுறதுக்குன்னு இந்த ஃபேனில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபேன் வாங்கினீங்கன்னா கிளாம்பெல்லாம் போட்டு ஆல்ட்ரு எதுவுமே பண்ண வேண்டாம், டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த கார் வச்சுருந்தீங்கனாலும் பேக்கில் ஒரு ஃபேன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த ஃபேன் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த காரில் நம்ம ரிமோட் லாக் ஃபிட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரிமோட் லாக் ஈகோக்கு ஃபிட் பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்லைடிங் டோர் சுவிட்ச் ஈகோக்குன்னு விற்குது. இது ஈகோக்கு ஸ்லைடிங் டோர் ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சு. இந்த சுவிட்சு ப்ராப்பராக ஃபிட் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே ஃபிட் பண்ணிக்கலாம். பண்ணி உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே வராது, கம்ப்ளைண்ட்டும் மேக்ஸிமம் வராது. அதாவது இந்த சுவிட்ச் போட்டு பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், ஒயர் எதுவுமே தொங்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ஃபாக் லைட்டு பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் போடுவோம். இந்த கஸ்டமர் ஃபாக் லைட் எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸாக வேணும் அப்படின்னு கேட்டனால நம்ம இந்த கஸ்டமருக்கு ஒயிட்டில் ஃபாக் லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம். வண்டி பார்க்குறக்கும் லுக்காக இருக்கும், நைட்டு ட்ரைவ் பண்ணுறக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபாக் லைட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா ஷிஃப்ட்டு எந்த காராக இருந்தாலும் அந்த ஒரிஜினலாக வரக்கூடிய அந்த ஹாலஜன் ஃபாக் லைட்டை ஒரு 35 வாட்ஸ் தான் வரும். அது பிரைட்னஸ் அந்தளவுக்கு இருக்காது, ஒரு 3 மீட்டர் அந்த மாதிரி தான் கவர் ஆகும். அதை கழட்டிட்டு எல்இடி போடுவாங்க. சில பேர் எல்இடி பல்பாகவே மாற்றி விட்ருவாங்க. காரில் நம்ம எம்சன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு லக்கேஜ் கேரியர் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்மள்ட்ட வேறு நிறைய பிராண்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த கஸ்டமர் கொஞ்சம் நல்லதாக வேணும், கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னு கேட்டனால நம்ம எம்சன் எடுத்திருக்கோம். எம்சனில் பைப்போட திக்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், ஹெவி டியூட்டியாக இருக்கும். அது போக பெயிண்டிங்கோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வண்டியோட கலர் சேம் அந்த பாடியில் வரக்கூடிய அதே பெயிண்ட் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே சேம் வண்டியோட வந்த மாதிரியே இருக்கும். அதனால நம்ம எம்சன் பிராண்ட்லேருந்து நம்ம ஒரு லக்கேஜ் கேரியர் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபாக் லைட்டுக்கு நம்ம ஒயரிங் பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட்டு போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த 4M ஒயர் போட்டு சுவிட்சு ஒயரை கட் பண்ணி ஜாயிண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். எல்லாமே உங்களுக்கு அதுக்குண்டான ஒயரிங் கிட்டு போட்டு டேரெக்டாக தான் ஃபிட் பண்ணுவோம். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சுவிட்சு. நாளைக்கு ஏதாவது ஃபாக் லைட்டில் பிரச்சனைனா ஃபாக் லைட்டுக்கோ வண்டிக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அந்த ஒயரிங் கிட்டில் வரக்கூடிய ஃபீஸ் தான் போகும், நம்ம ஃபீஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் ஈகோ வச்சுருக்கீங்கன்னா உங்கள் காருக்கு ஏதாவது ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கொண்டு வாங்க, நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். வேறு ஏதாவது கார் வச்சுருக்கீங்கனாலும் நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.